தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் கோல்டு குரு யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். தேவசனான்றவங்க கேட்டிருக்காங்க. வணக்கம் கோல்டு குரு. உலக நாடுகள் ரிசர்வ் வங்கி தங்கத்தை விற்க ஆரம்பித்தால் விலை குறைய வாய்ப்பிருக்கிறதா? கண்டிப்பாக 100% விலை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி போட்டால், அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகள் வரணும்ல. ஏன் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மக்கள் வாங்கி வச்சுருக்கோம்ல தங்கத்தை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 பவுன் 2 பவுன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோம். அந்த தங்கத்தை நம்ம விற்போமா? அதனுடைய சொத்து மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, விற்போம். எப்போது வேறு ஒரு தேவைகள் வந்து மருத்துவ செலவு வந்துச்சுன்னா விற்போம். இல்லை ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா விற்போம். வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா விற்போம். ஆனால் அதுவே கூட அப்புறமேட்டு ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஏன்டா விற்றோம், விலை ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல் உலக நாடுகளும் அவ்வளோ சீக்கிரத்தில் விற்க மாட்டாங்க. ஏன் விற்க மாட்டாங்கன்னா, அவங்க விற்றாச்சுன்னா பொருளாதாரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் கீழ் நிலைமையில் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் விற்க ஒரு கால் விற்றால் 100% ரேட் குறையும். குமார் ரிஷோக்குமார் என்று வந்து யூஎஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இஃப் வி செல் அவர் 24 கேரட் கோல்ட் டுடே, வாட் வில் பி த பையிங் ப்ரைஸ்? யுவர் அப்டேட் ஆர் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ மிஸ்டர் சிவகுமார். ஆக்சுவலி நீங்கள் வந்து 24 கேரட் காயினாக வச்சுருக்கீங்க, பாராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது பில் வேணும். பில்லோட கொண்டு வந்து விற்றீங்கன்னா அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ, அதாவது கேஷ் ரேட் என்ன இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு 3% 2% குறைச்சிட்டு அந்த ரேட் உங்களுக்கு கேஷ் வரும். அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்காக இருந்தாலும் சரி, எனி டைம் மணி. அது ஏடிஎம் அப்படின்றது எனி டைம் மணின்ற மாதிரி தான் அந்த கோல்டு. அடுத்ததாக வந்து வைத்தியராஜன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் கல் நகை செய்யும் தொழிலாளி. கல் வைத்த நகை வாங்கக்கூடாது என சொல்லாதீர்கள். இன்னும் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறோம். இப்போது கல் எடை கழித்து அரக்கு இல்லாமல் குறைந்த சேதாரத்தில் அல்லது சேதாரம் இல்லாமல் வேலையை பொறுத்து சம்பளமாக பெற்று வேலை செய்து தருகிறோம். அடுத்த தலைமுறை வேலைக்கு ஆட்கள் குறைந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் கல் நகைகளை வாங்காதீர்கள் என சொல்லி எங்களுக்கு வரும் 1-2 வேலையிலும் வரவிடாமல் செய்யாதீர்கள் குருவே. என்னை போன்ற தொழிலாளிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. முதல்ல உங்களுடைய பொறுமையான கேள்விக்கு நன்றி. உங்கள் ஆதங்கம் தெரியுது மிஸ்டர் வைத்தியநாதன். நான் வந்து கல் நகையை வாங்காதீங்கன்னு அப்பட்டமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கல் நகையை வாங்குங்க, ஆனால் அரக்கு வச்ச ஐட்டத்தை வாங்காதீங்க. அப்படி கல் நகையை வாங்குறதா இருந்தால் கல்லுடைய எடையை கழிச்சிட்டு வாங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாமல் கல் வெயிட்டோடு சேர்த்து வாங்குகிற நகையோ, அந்த கல்லுடைய எடை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல், அதில் வேக்ஸ் இருக்கும், ஸ்டோன் இருக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அப்பட்டமாக போய் ஒரு மிடில் கிளாஸ், நான் சொல்கிறது வந்து எப்போயுமே வந்து மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு உண்டான, நம்ம சேனலே வந்து பார்த்தோம்னா ஹை கிளாஸ் ஃபேமிலி கூட அவங்க ஸ்டோனில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா, அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 200-300 சவரன் வச்சுருப்பாங்க. அதற்கு மேற்பட்டு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேஷன், அவங்களுடைய ஹாபி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க வந்து ஸ்டோன் ஐட்டத்தை ஸ்டோனோடு சேர்த்து வாங்கிட்டு நாளைக்கு அது கழிவு போகிறப்போ ஒரு 10 பவுன் நகையில் 2 பவுன் ஸ்டோன் வெயிட் போச்சு, 8 பவுன் தானே, ஐயோ வேஸ்ட் ஆச்சே காசு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் வாங்குறப்பயே 10 பவுன் நகையில் 2 பவுன் கல்லடையை கழிச்சிட்டு 8 பவுனுக்கு மட்டும் காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அதில் வந்து ஏன் ஈவன் தோ நானுமே என்னுடைய ஃபேமிலிக்கு தேவையான அந்த மாதிரி நகைகளை இப்போ என் ஒய்ஃப் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி கல்லடையை கழிச்சிட்டு தான் வாங்குகிறோம். அது அந்த மாதிரி நகைகள் கல்லடை இல்லாமல் கல்லுடையோட சேர்த்து வாங்குறது தான் கூடாது அப்படின்னு என்னுடைய இது. இந்த அரக்கு வச்ச ஐட்டங்கள் தான். அதனால் அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு தவறாக புரியும் பட்சத்தில் நீங்கள் இன்னொரு வாட்டி கூட அந்த வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நன்றி கோல்டு குரு. வெள்ளி நல்ல முதலீடாக உள்ளது. உங்களால் பலர் வெள்ளியில் முதலீடு செய்தனர், அதில் நானும் ஒருவன். ஓகேங்க, சூப்பர். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா கோல்டில் பண்ணலாமா சில்வரில் பண்ணலாமா அப்படின்னு முதல்ல எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் அப்பயும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ரெண்டுத்தினுடைய உலோக பயன்பாடு, கோல்டாவது பரவாயில்ல, வெறும் ஆபரணமாகவும் முதலீட்டாகவும் பார்க்கப்படுது. ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளி வந்து ஆபரணமாகவும் இருக்குது, ஆபரணம் தாண்டி முதலீடாகவும் இருக்குது, அதையும் தாண்டி
இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பயன்பாடு, தொழிற்சாலை பயன்பாடு அதுக்கும் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொபைல் தயாரிக்கணும்னா அங்கே சில்வர் பயன்பாடு இருக்குது. லேப்டாப், கம்ப்யூட்டர் வேணுனாலும் அதுக்கு சில்வர் பயன்பாடு இருக்குது. ஏன் ஏவுகணைகள், ராக்கெட் தயாரிப்பு இருக்குனாலும் அதுக்கும் அங்கே தேவைப்படுது. சோலார் பேனல் இருக்குது பாருங்களேன், இப்போலாம் பெருகி வருதுங்க. எங்கே பார்த்தாலும் மொட்டை மாடியில் சோலார் பேனல் போடுறாங்க. அந்த பேனல் கூட சில்வர் தேவைப்படுது. இந்த மாதிரி தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வெள்ளி தேவைப்படுறதுனாலையும், மற்ற இந்த உலகத்தினுடைய தேவைகள், தங்கம் செய்யறதுக்கு கூட வெள்ளி தேவைப்படுது, ஆபரணம் தயாரிக்கிறதுக்கு வெள்ளி தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெள்ளியுடைய ரேட் இன்னும் கூட உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போயே பார்த்தோம்னா போன வருடம் வெள்ளி ரேட்டை விட இந்த வருடம் வெள்ளிக்கு பார்த்தோம்னா 54% உயர்ந்திருக்கு. அதாவது ஒருத்தர் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் வெள்ளியிலனா, இன்றைக்கி அதனோட மதிப்பு 1,50,000. தங்கம் தேவையற்ற ஒன்று. பழங்கால நாணயம் தற்போது தேவையற்றது. பண்டமாற்று முறைக்கு மாற்றாக வந்தது. தற்போது எதற்கு? வருங்காலம் பயன்படுத்த போவதில்லை. அவையும் ஒரு உலோகம்தான். நம் நாட்டின் நாணயத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நம் நாட்டின் வாழ தகுதியற்றவர்கள். ஆபரணங்கள் என்ற பெயரில் அதிகம் அணிவது மனிதன் அல்ல. அது போன்ற மனிதனை மனிதனாக மதிப்பதும் நாமும் மனிதன் அல்ல. தங்கத்தை பாதுகாப்பது உயிருக்கே ஆபத்து. தங்கத்தின் மீது நடுத்தர மக்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் பயனற்றது. அதாவது ஒரு ஆதங்கம் வெளிப்படுது, தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு. நம்ம இப்போ வந்து ஆதங்கம் இதெல்லாம் தாண்டிங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கணும். நான் கூட சொல்லுவேன், தங்கம் நான் சோறா திங்க முடியும், தங்கத்தை வச்சு நான் சாப்பிட்டா பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். ஆபரணமாக கூட பார்க்காதீங்க. அடுத்த விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இது வந்து கடந்து வந்த பாதையை பாருங்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்காக பாதையை பாருங்கள், தங்கத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து வாங்குங்க அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அதை மக்கள் கேட்குறப்போ இதை வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த லாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னாலும் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது. வேறு எந்த வகையிலங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? எஃப்டிஆர் பேங்க்கில் போட்டால் கூட வெறும் 7% தான் கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் தங்கம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 15%, நான் சொல்கிறது குறைந்தபட்சம் அப்ரிஷியேஷன் வேல்யூ கிடைக்குது. அதனால் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றதுல என்னுடைய அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒவ்வொருத்தருடைய விருப்பங்க. நீங்கள் எனக்கு நான் கோல்டே பிடிக்காது, எனக்கு இந்த கலரே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது உங்களுடைய இது. ஆனால் 90% ஆஃப் த பீப்புள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நாமளும் கூட ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? சார், கொஞ்சம் டைமண்ட் கேரட் பற்றி வீடியோ போடுங்க. சிலது அண்டர் 1 லேக், சிலது 30 சென்ட் மேலே சிங்கிள் ஸ்டோன். இது கேரட் 2.2 லேக்ஸ் அபோவ் மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபியூசிங். ஆல்சோ அவங்க தர சர்டிஃபிகேட்டில் GIA அண்ட் சம் ஸ்டோன் சர்டிஃபிகேட் விச் இஸ் வேலிட் EPO கோல்ட்னா ரேட்டு நம்ம பார்க்குற மாதிரி டைமண்ட் கேரட் ரேட்டு எங்கே பார்க்குறது? வியாபாரிகளுக்கே ஒரு புரியாத புதிர்னு கூட சொல்லலாங்க டைமண்டை பொறுத்த வரைக்கும். பல வியாபாரிகளுக்கு தெரியவே தெரியாது. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு கேரட் அப்படின்றது, ஒரு கேரட்ன்றது 200 மில்லிகிராம். டைமண்டோடைய வந்து கேரட்டாக குறிப்போம் 200 மில்லிகிராம். அந்த 200 மில்லிகிராம் ஒரு கேரட்ன்றது சென்ட்டாக பிரிப்போம். 100 சென்ட்டு சேர்ந்தது ஒரு கேரட்டு. இதில் சின்ன சின்ன பொடி கல் இருக்கு இல்லையா, 100 கல் எடுத்து ஒரு சென்ட்டு எடையுள்ள 100 கல் எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த விலை ஒரு 60,000 70,000 ஒரு கேரட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே 10 கல் பிரிச்சுட்டு ஒரு கல்லும் 10 சென்ட்டு அப்படின்னு போட்டோம்னா அந்த ஒரு கேரட் டோட்டல் வந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 90,000 வந்துடும். ஒரே கல்லாக 100 கல்லையும் சேர்த்து ஒரே மொத்தமாக ஒரு கல் வச்சுட்டு நீங்கள் ரேட் கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதிகபட்சம் 1,00,000 வரும்னு நினைப்பீங்க. கிடையாதுங்க, 8,00,000 வருங்க. ஒரு கேரட்டுடைய விலை 100 கல்லாக இருந்தால் வெறும் 60,000. அதே ஒரே கல் மொத்தமாக ஒரே பொருளாக இருந்தால் அதனோட விலை 8,00,000. அதுவும் குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஃபைன் குவாலிட்டி, கிரேடு, கலரு, கட்டிங்கு எல்லாமே டாப்பில் இருந்துச்சுன்னா அந்த ரேட்டு. அதுலேயே கொஞ்சம் கலர்லாம் கம்மியாகிட்டு அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 7 லட்சம் 6 லட்சம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு புரியாத புதிர்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் எவ்வளோக்குள்ள பெரிய கல்லாக வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள ரேட் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது.
ஆனால் சின்ன சின்ன பொடி கல்லாக இருந்தால் அது ஒரு ரேட். அதுதான் சொல்லுவாங்க, அந்த பெரிய கல்லாக இருக்கிறது 14 சென்ட்டுக்கு மேலே போனது எல்லாமே சாலிட்டர்னு சொல்லுவாங்க, சாலிட்டர் ஸ்டோன்ஸ் அப்படின்வாங்க. அதனுடைய விலை அதிகமாக தாங்க இருக்கும். அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பைபேக் கூட பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி இதை வந்து ரீசேல் டக்குன்னு பண்ண முடியாது. கோல்டை வந்து எல்லா இடத்துலையுமே விற்கலாம். இந்த கடையில் வாங்குறது இன்னொரு கடையில் ஈஸியாக விற்கலாம். ஆனால் டைமண்ட் இந்த கடையில் வாங்கினீங்கன்னா அங்கேயே போனால் தான் அதுக்கு பைபேக் ரேட் நல்ல ரேட் கிடைக்கும். மற்ற கடைகளில் போகிறப்ப எடுப்பாங்க, சில பேர் எடுக்கவே மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த ப்ளட்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள், பேங்க்லலாம் போயிட்டு, அதில் கண்டிப்பாக டைமண்ட் எடுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் டைமண்டை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ, அடுத்த வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.